ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் இசை. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாங்க. என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சோம். அது என்னென்னு பார்த்துக்கலாங்க. அது சமையல் பார்த்துட்டு அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை க்ளீன் பண்ண போகிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வரப்போகுதுங்க. அதை ஷேர் பண்ணிக்கிறவங்க உங்கள் கூடவே அடுத்த வீடியோவில் என்ன ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன். இப்போ சமையல் பார்த்துடலாங்க. பார்த்துட்டு கீழே போய் என்ன நம்ம க்ளீன் பண்ண போகிறாங்க, அது என்னென்ன க்ளீனிங்குன்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க. தோசை செஞ்சேங்க, இது கூடவே சாதங்க. எல்லாம் சாப்பிட்டோம், அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. இது வெஜிடபிள் பிரியாணிங்க. இது ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது தேங்காய் சட்னிங்க தோசைக்காக. இது கத்திரிக்காய் குழம்பு மாதிரிங்க, அது எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசம் செஞ்சுங்க. இதெல்லாம் தாங்க இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக தாங்க சமைச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குதுங்க, அதனால ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதனால தாங்க ரொம்ப சிம்பிளாக தோசை சட்னி ரசம் சாதம் மட்டும் செஞ்சேங்க. வெஜிடபிள் ஃபங்க்ஷன்லங்க, ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தாங்க. போயிட்டு பாருங்கள் வெஜிடபிளும் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இதுதான் நாங்கள் மதியம் சாப்பிட போகிறோங்க. இதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே போய் என்னென்ன க்ளீன் பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பீரோவில் வளையல் மணி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் களைஞ்சியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பசங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அவங்க 1 2 எடுக்க வைக்க அந்த மாதிரி எல்லாம் களைஞ்சி போயிட்டு இருக்குதுங்க. நம்ம வீட்டில் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வரதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க. இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது வளையலெல்லாம் எடுத்து பசங்க இருக்காங்க நம்ம வீட்டில் பொட்டை பசங்க, அவங்கள வச்சு தாங்க நான் ரெடி பண்ண போகிறேன். நானும் அவங்க கூடவே சேர்ந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஸ்கூல் வர்றதுனால இதெல்லாம் நான் அவங்களாம் ஸ்கூல் போய்ட்டு முன்னாடி நான் ஒன்றே செய்கிற மாதிரி இருக்கும். பசங்க இருக்கும்போதே செஞ்சால் ஆளுக்கு ஒரு வேலையாக முடிஞ்சிருங்க. அதனால தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பசங்களோட ஹெல்ப்பில் தாங்க நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒன்றே க்ளீன் பண்ணணுன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இந்த தலைக்கு வைக்கிற கொண்டை, அதுக்கப்புறமா அதுக்கு வைக்கிற பூவு, ஜடையில் வைக்கிற சவுரி, இதெல்லாம் அப்படியே நிறைய அங்கங்கே கலைஞ்சி போயிருந்துச்சிங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸாக வச்சோம்னா ஃபங்க்ஷன் டைமில் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கே வச்சுட்டோம் அங்கே வச்சுட்டோம்னு கொஞ்சம் மிஸ் பண்ணி தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. டக்குன்னு எடுத்து போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். அடுத்ததாக இன்னும் நிறையவே வேலை இருக்குதுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் நிறைய சாமான்லாம் இருக்குங்க. மேலெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவோம். அதெல்லாம் கூட நான் வீடியோ எடுத்து போகிறேங்க. அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் இந்த பர்ஸில் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்கிறத மட்டும் நான் யூஸ் பண்ணுறேங்க. இந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா முறுக்கெல்லாம் வச்சுக்கிறாங்கங்க பசங்க. முறுக்கு எப்போ சாப்பிட்டு வச்சாங்கன்னே தெரில. அந்த முறுக்கு நானும் பார்க்கலங்க, பீரோலே இருந்துக்குது. இப்போ க்ளீன் பண்ணும்போது தான் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வைக்க போகிறேங்க. வளையலெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணுங்க. கண்ணாடி வளையலெல்லாம் தனியாகவும், கல் வச்ச வளையலெல்லாம் தனித்தனியாகவும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போது எந்த அளவுக்கு கலைஞ்சி போயிருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் பசங்களை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேங்க. பசங்க கூடவே நானும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நாள் ரொம்பவே ஜாலியாகவே போச்சுங்க பசங்க கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணின்னு இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் நான். இதுதான் பாருங்கள். இப்போ கண்ணாடி வளையலெல்லாம் பசங்க எடுத்து கொடுக்குறாங்க. நான் இது போல் ஒரு பேப்பரில் இது மாதிரி சுற்றி வச்சுக்கிறேங்க. ஏன்னா வளையலெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஆர்கனைஸ் எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணுறத இது போல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த செஞ்சுக்கலாங்க. ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நானே ஒரு ஆர்கனைஸ் மாதிரி செஞ்சு கண்ணாடி வளையலெல்லாம் தனித்தனியாக எடுத்து பசங்க கொடுக்குறாங்க. இது போல் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இது போல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்தெந்த சாரீக்கு எந்த கலர் போடணும் அப்படின்றது ஈஸியாகவே தெரியும். நம்ம பாட்டுக்கு எடுத்து போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். தேடின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அந்த ட்ரேவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு கண்ணாடி வளையலெல்லாம் இது போல் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ தான் கலர் போகாது, கல்லும் விழாமல் இருக்குங்க. இந்த கண்ணாடி வளையலெல்லாம் வாங்கி ரொம்பவே ஒரு 3-4 வருஷம் ஆகுங்க. இன்னுமே அப்படியே புதுசாகவே இருக்குது பாருங்கள். இது போல் ஆர்கனைஸில் பாக்ஸில் போட்டு வைங்க.
இப்போ பாருங்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். கண்ணாடி வளையல்ல ஒரு பாக்ஸில், அதுக்கப்புறமா கல் வச்ச வளையலெல்லாம் இது போல் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க. கண்ணாடி வளையல்ல இது போல் வச்சுக்கிறேன். கண்ணாடி வளையல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கலர் மாறாதுங்க, அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் பசங்க என்னுடைய பொண்ணோட வளையலும் என்னோடய வளையலும் சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கிளிப்புங்க. இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப் வாங்கினோம்னா பசங்கிற வீட்டில் கை தவறி போடும்போது கல்லெல்லாம் கொட்டிடும். அது போடுறதுக்கு அடுத்த டைம் போடுறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. இந்த நெயில் பாலிஷ் வாங்கி அந்த கிளிப்பு இருக்குதுல்ல, அதில் நல்லா அப்ளை பண்ணி கல்லுக்கு மேலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு கலரும் மாறாது. கீழே விழுந்தாலையும் கல்லும் சீக்கிரமாக கொட்டி போகாதுங்க. இது போல் எல்லாமே கிளிப்புக்கு எல்லாம் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் அவங்களும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.